திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் விவசாய நிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் கொண்டு செல்லும் திட்டத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். எண்ணெய் குழாய் பதிப்பு தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விவசாயிகள் தங்களின் நிலங்கள் வழியாக குழாய்கள் பதிக்கக்கூடாது எனவும் ஏற்கனவே பதிக்கப்பட்ட குழாய்களை அகற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். புதிதாக ஐடிபிஎல் திட்டம் சொல்லி இன்னொரு எண்ணெய் குழாயை பதிப்பதற்கு கடந்த 4 ஆண்டுகளாக முயற்சி எடுத்து வருகிறார்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த திட்டத்தில் 340 கிலோமீட்டரில் முத்தூரில் இருந்து கர்நாடகா மாநிலம் பெங்களூர் பகுதியில் இருக்கிற தேவனகொந்தி வரைக்கும் 270 கிலோமீட்டர் சாலை ஓரமாக போடுறீங்கள, ஏன் இந்த 70 கிலோமீட்டர் மட்டும் எங்கள் விவசாய நிலத்துக்கு வருது? கடலூர் மாவட்டம் கொளத்தங்குறிச்சி கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் 10,000 நெல் மூட்டைகள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த ஒரு வார காலமாக நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படவில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் நெல் மூட்டைகள் மழையிலும் வெயிலிலும் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் விரைவில் கொள்முதல் நிலையத்தை திறக்காவிடில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். இந்த கொள்முதல் நிலையத்தில் இது வரைக்கும் அனுமதியான கொடுக்காததால் கிட்டத்தட்ட 50 விவசாயிகள் நெல்லை கொட்டி வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த அதிகாரிகள் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. விவசாயிகள் எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன வில்லேஜில் இருக்கிற நெல் கொள்முதல் நிலையத்துக்கெல்லாம் அனுமதியான கொடுத்துருக்காங்க. இதுக்கு இது வரைக்கும் கொடுக்கல. கேட்டால் சரியான பதில் இல்லை. வேளாண்மை துறை அதிகாரிகளும் சாகுபடி பரப்பை குறைச்சி கொடுக்குறாங்க. என்ன காரணம்னு தெரியல. டெல்லி, மேற்கு வங்கத்தை போல் தமிழகத்திலும் மின்சார வாரியத்தில் ஸ்மார்ட் மீட்டர் ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் திட்டம் கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து நாமக்கலில் பேட்டியளித்த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் அமைப்பின் பொதுச் செயலாளர், அரசு எப்படிப்பட்ட நிதி நெருக்கடியில் இருந்தாலும் மின் வாரியத்தில் உள்ள 60,000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மேலும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் என்பது மின் வாரியத்தை தனியார் மயமாக்கும் முயற்சி எனவும் சாடினார். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கண்டித்து தருமபுரி மாவட்டம் அரூரில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகள் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை அருகே புதிய வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்குவதற்காக 500 ரூபாய் லஞ்சம் பெற்ற இளநிலை பொறியாளர் உள்ளிட்ட 2 சிக்கினர். மணக்குடி மின் பகிர்மான அலுவலகத்தில் பணிபுரியும் இளநிலை பொறியாளர் சையத் முகமது பாஷா ஆகியோர் லஞ்சம் பெற்ற போது கைது செய்யப்பட்டனர். லஞ்ச லாவணியத்தில் ஈடுபட்டு அரசு நிர்வாகத்தை சீரழிக்கும் அதிகாரிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்த சுற்றுலா பயணி மது போதையில் ஏரியில் குதித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. படகு சவாரி செய்து கொண்டிருந்த சென்னையைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் திடீரென ஏரியில் குதித்துள்ளார். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை உடனடியாக மீட்டு காப்பாற்றினர். இச்சம்பவம் அங்கு சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணவாளக்குறிச்சி இந்திய அரிய வகை மணல் ஆலையை தொடர்ந்து செயல்படுத்த கோரி மனித பாதுகாப்பு கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு IREL ஆலைக்கு எதிராக செயல்படும் அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டை MGR நகர் பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் கடத்த முயன்ற சுமார் 48 கிலோ ரேஷன் அரிசி சிக்கியது. ரேஷன் கடை ஊழியர் ஒருவர் மற்றும் அவருடன் இருந்த மற்றொரு நபரை மடக்கி பிடித்த பொதுமக்கள் கடத்த முயன்றதாக கூறப்படும் சுமார் 48 கிலோ ரேஷன் அரிசியுடன் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து கடத்தல் அரிசியை பறிமுதல் செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மதுரை மேலூர் வட்டத்திற்குட்பட்ட சாத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள பெரிய கண்மாயில் சட்டவிரோதமாக கிராவல் மண் அள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இத்தகைய செயல் பொது சொத்து, சுற்றுச்சூழல் மற்றும் நீர்வளத்திற்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் காவல்துறையினரும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவிக்கின்றனர். இதனால் தமிழக அரசு இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் இடிந்து விழும் நிலையில் உதவி மின் பொறியாளர் அலுவலகம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இக்கட்டடம் சிமெண்ட் பூச்சிகள் உதிர்ந்தவாறும் கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு ஆபத்தான நிலையில் உள்ளது. இந்நிலையில் மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியத்திற்கு கண்டனங்கள் வலுத்துள்ள நிலையில் இக்கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை ராமாபுரம் பகுதியில் உள்ள தனியார் பெண்கள் தங்கும் விடுதியில் பெண்ணிடமிருந்து செயின் பறிக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொருவர் சிக்கினார். இரவு பணி முடித்து விடுதியில் உறங்கிக் கொண்டிருந்த சிவரஞ்சனி என்பவரிடமிருந்து செயின் பறிக்கப்பட்ட சம்பவத்தில் ஏற்கனவே தனசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டார். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய அவ்விடுதியில் தங்கியிருந்த ராதிகா என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே கள்ளச்சந்தை மது விற்பனையில் ஈடுபட்ட முதிய தம்பதியினர் சிக்கினர். வாழைக்காட்டு ஓடை பகுதியில் பலமுறை எச்சரித்து முதிய தம்பதியினர் தொடர்ந்து கள்ளச்சந்தை மது விற்பனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவரையும் மடக்கி பிடித்த அப்பகுதியினர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் இருவரிடமிருந்து 30க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் குண்டும் குழியுமாக உள்ள மந்தித்தோப்பு சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தி தமிழக முதல்வருக்கு தபால் அனுப்பி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மந்தித்தோப்பு சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் விபத்துக்கள் அதிகரித்து வருவது மட்டுமின்றி அடிக்கடி போக்குவரத்து நெருக்கடியும் ஏற்படுகிறது. பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை இல்லாததால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் தமிழக முதல்வருக்கு தபால் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அட்டுவம்பட்டி பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் சிமெண்ட் சாலை விதிகளை மீறி 8 அடி அகலத்தில் குறுகலாக அமைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இந்த சாலை பணிக்காக மக்கள் பயன்பாட்டு தொட்டியிலிருந்து ஒப்பந்ததாரர் அலட்சியமாக தண்ணீர் எடுத்து பயன்படுத்துவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டும் நிலையில் ஊராட்சி நிர்வாகம் சாலை பணிகளை முறையாக கண்காணிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பிறப்புச் சான்றிதழ் வழங்குவதற்கு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. மேலத்தானியம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பிறப்புச் சான்றிதழ் பெற வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த நிலையில் A4 ஷீட் பண்டல் அல்லது பணம் கொடுத்தால்தான் சான்றிதழ் தர முடியும் என அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பணத்திற்காக தான் வைத்திருந்த 100 ரூபாயை அதிகாரியிடம் கொடுத்துவிட்ட இளைஞர் சான்றிதழை பெற்று சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. வாங்கிட்டு அப்புறமா பேப்பர் பாக்ஸ் யாராவது உள்ளே போனாலும் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. ஒரு பேப்பர் பாக்ஸ் மட்டும் இருந்தாங்க உங்கள்கிட்ட நான் பார்த்து எடுத்துக்கோங்க. வச்சிரு யாராவது போனால் கொடுத்துக்கிட்டு ஒரு பேப்பர் பாக்ஸ் வாங்க பேப்பரில். ஓகேம்மா, தேங்க்ஸ்மா. திருச்சியில் பேங்க் ஆஃப் இந்தியா மதுரை மண்டலம் சார்பில் விவசாயிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 50 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன்கள் வழங்கப்பட்டன. நாடு முழுவதும் உள்ள 5500 கிளைகளிலும் விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுவதாக தெரிவித்த பொது மேலாளர் விவசாயிகளுக்கு 2 லட்சம் வரை பிணையின்றி கடன் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். நெல்லை அருகே தொழிலாளி மீது பொய் வழக்கு போடுவதாக கூறி காவல்துறையினர் மீது அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலப்பாளையத்தைச் சேர்ந்த பழனி என்பவர் 500 ரூபாய் திருடியதாக பொய் வழக்கு போட்டு அவரை காவல்துறையினர் சிறையில் அடைக்க முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாளையங்கோட்டை காவல் நிலைய காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்ட பகுதிகளில் நாளுக்கு நாள் கனிம வள கொள்ளை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இயற்கை பேரிடர்கள் ஏற்படுவதை தடுக்க மலைச்சரிவுகளில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதிகளில் வடமாநில தொழிலாளர்களை பணியமர்த்தி கனிம வள கொள்ளை நடைபெறுவது வாடிக்கையாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள சொக்கநாதன்பட்டி புளியங்குளம் பெரிய கண்மாய் பகுதியில் சட்டவிரோதமாக மண் கடத்தப்படுவது குறித்து மாவட்ட எஸ்பி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். விசாரணையில் அலப்பலச்சேரியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் விவசாயத்திற்காக வண்டல் மண் அள்ள அனுமதி பெற்று விதிமுறைகளை மீறி கிராவல் மண் அள்ளியது அம்பலமானது. உடனடியாக மண் அள்ளுவதை தடுத்து நிறுத்திய எஸ்பி டிப்பர் லாரி மற்றும் JCB எந்திரத்தை கைப்பற்ற உத்தரவிட்ட நிலையில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயிலில் தனியார் மருத்துவமனையில் பிரசவத்துக்கு பிறகு இளம்பெண் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அறுவை சிகிச்சை மூலம் பெண் குழந்தையை பெற்றெடுத்த இளம்பெண் சிகிச்சை பலனின்றி மர்மமான முறையில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தவறான சிகிச்சையால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் சாலை மறியலிலும் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது.
தஞ்சாவூர் பெரிய கோயிலில் 24வது ஆண்டு ஆஷாட நவராத்திரி பெருவிழாவின் 6வது நாளில் ஸ்ரீ மகாவராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. கடந்த ஜூலை 15ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கிய நிலையில் 6வது நாளை ஒட்டி மாதுளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை மனமுருக வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியின் ஜோதிநகர் குடியிருப்பு பகுதியில் தரமற்ற முறையில் தார் சாலை அமைக்கப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பழைய சாலையில் இருந்து பள்ளம் மேடுகளை கூட முறையாக சரி செய்யாததோடு எளிதில் பெயர்ந்து வரும் அளவுக்கு தரமற்ற முறையில் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. மேலும் ஒப்பந்ததாரர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வலுத்துள்ளது. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக ஒப்பந்த ரீதியாக பணியாற்றி வரும் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் இல்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்களை தினக்கூலி அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. எங்களை தினக்கூலி அடிப்படையில் நேரடி பணி நியமனம் செய்ய வேண்டும் அல்லது பணி நியமனம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி பல வருடங்களாக மின்சார வாரியத்தில் போராடி வருகிறோம். ஆனால் தற்போது வெளியான வெள்ளை அறிக்கையின் போது ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு எந்த விதமான முன்னுரிமையும் அவர்கள் வேலை வாய்ப்பும் வழங்கப்படவில்லை. தமிழக அரசு எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றாமலும் தமிழக மக்கள் இந்த மின்வெட்டால் பாதிக்கப்பட்டீர்கள் என்று தெரிந்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமலும் மேலும் மேலும் போராட்டத்தை தீவிரமடைய செய்து கொண்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலை பகுதியில் பல ஆண்டுகளாக நிலவி வரும் இனாம் நிலப்பிரச்சினை காரணமாக பொதுமக்கள் தங்களது நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் வீடு, நிலம் வாங்குதல், விற்பனை செய்தல் மற்றும் வங்கிக் கடன் பெறுதல் உள்ளிட்ட அன்றாட தேவைகள் முடங்கியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். இதற்காக குரோம்பேட்டையில் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்ற அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் இனாம் நிலப்பிரச்சினைகளுக்கு அரசு எடுத்த விசேஷ நடவடிக்கைகளைப் போலவே இங்கும் செயல்படுத்திட ஒருமனதாக கோரிக்கை எடுக்கப்பட்டது.